ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்க குரூப் 2A அண்ட் குரூப் 4க்கான அப்டேட்டட் நியூ சிலபஸ் படி நம்மளுக்கு ஜிகேயில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லிட்டாங்க இல்லையா. அதில் பாலிட்டிக்கு மட்டுமே நம்மளுக்கு 15 கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் பாலிட்டிக்கான எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 100 கேள்விகளாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான எக்ஸ்பெக்டடான கொஸ்டின்ஸ் 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பார்க்க போகிறோம் இந்த ஒரே வீடியோவிலேயே. ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்த செக்ஷன்ஸில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமோ அந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாலிட்டியில் மட்டுமே நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா 15 கேள்விகள் கட்டாயமாக நம்மளுக்கு வரப்போகுது. ஏன்னா அவங்க ப்ளூ பிரிண்ட் மாதிரியே கொடுத்துட்டாங்க. அப்போ தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா. அதே போல் ஒரு இன்ஃபர்மேஷன், நம்ம டெலகிராம் சேனலில் இது வரைக்கும் ஜாயின் ஆகாத இருக்கீங்கன்னா டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் ஆகிக்கோங்க. அதே போல் குரூப் 2, குரூப் 3 அண்ட் குரூப் 4க்கான தமிழில் நீங்கள் 98+ வாங்கணும் அப்படின்னா இப்போது சேஞ்ச் பண்ணியிருக்க அப்டேட்டட் நியூ சிலபஸ் படி தமிழுக்கு டெஸ்ட் சீரியஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 350 மட்டும்தான். ஸோ அதுக்கான டெஸ்ட் சீரியஸ் ஸ்கெடியூல் எப்படி நடக்கும், ஆல் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸ்கெடியூல் PDF டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் டேட்டோட கொடுத்துருப்போம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகிறதுக்கான லாஸ்ட் டேட் January 12. இன்னும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 days தான் இருக்குது. ஸோ ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. கீழே ஜிபே ஆர் ஃபோன்பே நம்பர் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஜிபேவுக்கு நீங்கள் 350 பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்க நம்பருக்கு உங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் சீரியஸில் ஆட் பண்ணி விட்டுருவோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் 98+ வாங்கணும் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அண்ட் ஒர்க்ஃபுல்லாக இருக்கும். அது ஸ்கூல் புக் வைஸாகவும் அப்டேட்டட் நியூ சிலபஸ் படி டெஸ்ட்டுக்கு போகும். அதே போல் சிலபஸ் வைஸாகவும் டெஸ்ட்டு போகும். ஃபுல் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்டஸ் எல்லாமே இருக்குது. ஓகேவா. ஸ்கெடியூல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் தெரிஞ்சதுன்னா ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு வாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எண்டில் அவுட் ஆஃப் எவ்வளோ நீங்கள் வந்து தெரிஞ்சிருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட சட்ட திருத்தங்களை ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக. இப்போ கவனிங்களேன். இப்போ வந்து இதில் வந்து வரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு, அதாவது சமூகத்திற்கு வந்து 10% இடஒதுக்கீடு அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்த சட்ட திருத்தம். ஓகேவா. ஏறு வரிசைனா கீழேருந்து மேலே போகிறது. ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்லேருந்து போகணும். அடுத்து வந்து நாடாளுமன்றத்தில் ஆங்கிலோ இந்தியர்களோட இடஒதுக்கீட்டை நீக்கிறது, இதுதான் செகண்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சமூகம் மற்றும் கல்வியில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை கண்டறிவதற்கு மாநில அரசிற்கு அனுமதி அளித்தல், இது தேர்டு. நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு 33% கொண்டு வந்தாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து அதுக்கப்புறமேலு கொண்டு வந்தது தான். ஸோ அப்போ இதுதான் ஃபைனல். அப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 வரணும், அடுத்து 4 வரணும். அப்போ 2 ஆப்ஷன் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. தேர்டாக வந்து 1 தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் D 3, 4, 1, 2. அடுத்து பாருங்கள், டாக்டர் B.R. அம்பேத்கர் குறித்து கீழே கொடுக்கப்பட்டதில் சரியானதை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர், கரெக்டு தான். இந்திய அரசியலமைப்பின் சிற்பின்னு சொல்கிறாங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க, கரெக்டு தான். ஸோ அரசியலமைப்பின் சிற்பி, இவருக்கு நிறைய பேர் வந்து இருக்குது இல்லையா. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டு. இவர் மறைவுக்கு பின்னர் 1995ஆம் ஆண்டில் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு 1995 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. 1990 தான் இவருக்கு பாரத ரத்னா விருது. ஸோ அப்போ இது வந்து தவறானது. அப்போ சரியாக இருக்கிறது ஃபஸ்ட்டோ செகண்டோ மட்டும்தான். கீழ்கண்டவற்றில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள், நாடாளுமன்றத்தில் பண மசோதா என்பது சிறப்பு பெரும்பான்மை மூலம் தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு பெரும்பான்மைலாம் அங்கே அது மூலியமாலாம் தாக்கல் செய்யப்படாது. ஓகேவா. பண மசோதா அப்படிங்கிறது. அடுத்து வந்து பாருங்க, குடியரசுத் தலைவர் பண மசோதாவை நிராகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடியரசுத் தலைவர் நினைச்சாருன்னா நிராகரிக்க முடியும். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தவறானதாக இருக்குது. முடியும் அப்படின்னு சொல்லி வரணும். விதி 110 பண மசோதாவை குறிப்பிடுகிறது, கரெக்ட். இதுவே விதி 112ங்கிறது வருடாந்திர நிதி அறிக்கையை குறிக்குது. ஓகேவா. அப்போது இதில் சரியாக இருக்கிறது 3, 4 மட்டும்தான். ஆப்ஷன் C தான் ஆன்சர்.
நெக்ஸ்ட் பாருங்க, இது ஒரு ஜென்ரலான கொஸ்டின் தான். பெண்கள் வந்து அரசியல் பங்கேற்பு இல்லாதமைக்கு தூண்டக்கூடிய காரணிகளாக எதெல்லாம் இருக்குது அப்படின்னா, இதில் வந்து பாருங்களேன், பாலின பாகுபாடு அது ரொம்ப 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 தூண்டக்கூடிய காரணி தான். ஆண் பெண் பாகுபாடு அது ரொம்பவே இருக்குது. அதே மாதிரி பாதுகாப்பு தன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு தன்மை அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. அரசியல் தொடர்புகள் சம்மந்தப்பட்டது, இதுவும் கரெக்டு தான். குடும்ப அமைப்பு ஒரு காரணமாக இருக்குது. எல்லா ஹஸ்பண்ட்ஸோ அல்லது எல்லா பேரண்ட்ஸுமே வந்து பெண்களை வந்து எந்த இதுலேயும் சுதந்திரமாக செயல்பட விடுறதில்லை. அதே மாதிரி சுற்றுச்சூழல் விளைவுகள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து காரணம் கிடையாது. சுற்றுச்சூழல் விளைவுகள்லாம் வந்து பெண்கள் வந்து அரசியல் பங்கேற்கிறதுக்கு காரணமாக தூண்டக்கூடியதாக இல்லை. ஸோ அப்போ இது வந்து எடுத்துக்க முடியாது. அப்போ 1, 2, 3, 4 கரெக்டு. ஆப்ஷன் சி. கீழ்கண்ட எந்த அம்சங்கள் ஆஸ்திரேலிய அரசியல் அமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ எதெல்லாம் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்தாங்க? வர்த்தக சுதந்திரம் எடுத்தாங்க, பொதுப்பட்டியல் எடுத்தாங்க, நாடாளுமன்ற கூட்டமர்வு எடுத்தாங்க. இது 3 தான். அப்போ 2, 3, 4 ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்து பாருங்க, கீழ்கண்ட எந்த அம்சங்கள் வந்து ஆஸ்திரேலிய அரசியல் அமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கூற்றுகள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் மொத்தம் 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இது கரெக்டு தான். இருந்த 389 பேரில் 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க. கரெக்டு. வரைவு குழு உறுப்பினரின் ஒருவர் சரோஜினி அம்மையார் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறுப்பினரில் ஒருவர் சரோஜினி அம்மையார் இல்லை, அதில் வந்து வரைவு குழுலாம் அவங்க கிடையாது. நீதி மற்றும் சுதந்திரம் என்ற வார்த்தையை மட்டுமே முகவுரை வலியுறுத்துகிறது. நீதி சுதந்திரம் இதை மட்டும்தான் முகவுரை வந்து வலியுறுத்துதா? சமத்துவம் சகோதரத்துவம் எல்லாத்தையுமே தான் வலியுறுத்துது. ஸோ அப்போ இதுவும் தவறு. அப்போ சரியா இருக்கிறது ஆப்ஷன் ஏ, 1 மட்டும்தான் சரி. ஒளி மாசுபாட்டிலிருந்து சுதந்திர உரிமை கீழ்கண்ட எந்த விதி வழங்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, விதி 21. கீழ்கண்டவற்றில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாமா? இப்போ கவனிங்களேன், தவறானது கேட்டிருக்காங்க. நமது தேசிய உறுதிமொழியை தெலுங்கில் எழுதியவர் பிங்காலி வெங்கையா. கவனிங்களேன், தவறானதில் நமது தேசிய உறுதிமொழியை தெலுங்கில் எழுதியவர் பிங்காலி வெங்கையான்னு கொடுத்துருக்காங்க. தேசிய உறுதிமொழியை தெலுங்கில் எழுதியவர் பிங்காலி வெங்கையாவா? இல்லை, வெங்கட சுப்பாராவ் எழுதியிருப்பாரு. கருஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அசோக சக்கரம் அறவழியும் அமைதியும் வலியுறுத்துதான். கருஞ்சிவப்பு நிறமா? இது தவறு. மாம்பழம் அதிக அளவில் வைட்டமின் ஏ, சி மற்றும் டியை கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும்தான் சரி. நம்மக்கிட்ட தவறானது கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1,2 மட்டும் தவறானது. கீழ்கண்டவைகளில் நாடாளுமன்றத்தின் இறையாண்மையை பாதிக்கும் காரணிகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதெல்லாம்? ஒற்றை அரசியல் அமைப்பு சட்டம்லாம் வந்து பாதிக்காது. ஓகேவா? ஸோ அப்போ இது கிடையாது. நீதித்துறை மறு ஆய்வு இது பாதிக்கும். எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் கரெக்டு. குடியரசுத் தலைவரின் விட்டோ அதிகாரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இல்லை. அடுத்து அடிப்படை உரிமை இதெல்லாமே. ஸோ அப்போது ஆன்சர் வந்து 2, 3, 5 ஆப்ஷன் பி. வந்தே மாதரம் பாடல் விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்களித்தது. இதன் காரணமாக தேசிய கீதத்திற்கு இணையான தேசிய பாடல் என்ற சிறப்பு இப்பாடலுக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, ராஜேந்திர பிரசாத். நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்கண்ட எந்த பகுதி அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது? பகுதி 20. அடுத்து பாருங்க, ஜாதி மற்றும் மதத்தை அடிப்படையாக கொண்டு இந்திய குடிமகனுக்கு 18 வயது ஓட்டுரிமை வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மகிட்ட கேட்டிருக்கிறது என்ன? தவறானது. 18 வயதில் ஓட்டுரிமை வழங்கப்பட்டிருக்கிறதுங்கிறது சரி, ஆனால் ஜாதி மற்றும் மதத்தை அடிப்படையாக கொண்டுலாம் கொடுக்கல. ஸோ அப்போ இது வந்து தவறானது. இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் என்று எதுவும் கிடையாது. இது நம்புற மாதிரியாங்க இருக்குது. அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது இருக்குது. மத சுதந்திரத்திற்கான உரிமை என்பது மதச்சார்பின்மை கோட்பாட்டை பிரதிபலிக்கிறது. கரெக்டு. ஸோ அப்போது இதில் தவறானது எதுனா ஆப்ஷன் ஏ, 1,2 வந்து தவறானதாக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய அரசு சட்டம் 1935 குறித்து சரியானவை. இதுல இருந்து கண்டிப்பாக இந்திய அரசு சட்டம் 1935 ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. மத்திய பட்ஜெட்ல இருந்து மாநில பட்ஜெட்டை பிரித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை.
அடுத்து அனைத்து 11 மாகாணங்களில் ஈரவை முறையை நடைமுறைப்படுத்துதல் இல்லை. மாகாணங்களில் ஈராட்சி முறையை நீக்குதல். கரெக்ட். இது 2 பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியம். என்னன்னா மாகாணங்களில் ஈராட்சி முறையை கொண்டு வந்தது 1919 சட்டம். அதை நீக்கினது இந்த 1935 அரசு சட்டம். அதே மாதிரி ஈராட்சி முறையை நீக்கிட்டு, அதாவது இரட்டை ஆட்சி தான் ஈராட்சின்னு சொல்றாங்க, நீக்கிட்டு சுயாட்சியை அறிமுகம் செஞ்சது இந்த சட்டம் தான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் சரியானதா இருக்கிறது 3, 4 மட்டும்தான். ஆப்ஷன் சி. கீழ்கண்ட எந்த நாடுகள் பல கட்சி முறையை சேர்ந்ததாகும்? வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கட்சி ரிலேட்டடாக கேட்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6th அரசியல் கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும், அதை தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுனா பல கட்சி முறையை சேர்ந்தது அப்படின்னா பிரான்ஸு, அதே போல் இந்தியாவும் தான். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 2,3. கியூபா, பிரிட்டன்லாம் கிடையாது. அடுத்து வந்து பாருங்க, கீழ்கண்ட எந்த சரத்து நாடாளுமன்றத்திடம் அமைச்சரவை கூட்டு பொறுப்பேற்பு தன்மை செலுத்த வேண்டும் என்று குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி சரத்து 75. கீழ்கண்டவையில் தேசிய கட்சிகள் அங்கீகாரம் குறித்து சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, மக்களவை தேர்தலில் மட்டும் 4 மாநிலங்களில் மொத்த வாக்குகளில் ஒரு கட்சி 6% வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறானது. சட்டப்பேரவையில் மொத்த தொகுதியில் குறைந்தபட்சம் 3% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறானது. அப்படி இன்டர்சேஞ்ச் ஆகியிருக்கு. 1 அல்லது 1ற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இது மட்டும்தான் சரி. அப்போ என்னன்னா ஆப்ஷன் சி 3 மட்டும். கீழ்கண்டவையில் சட்டத்தின் விதி குறித்த சிறப்பம்சங்கள் யாவை? இது வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின். குரூப் 1ல ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து கவனிங்க. சட்டத்தோட விதி குறித்த சிறப்பம்சங்கள் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? ஸோ அதிகார வரம்பு, சுதந்திர உரிமை, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம், இதுதான். அரசாங்கத்திற்கு மக்கள் பொறுப்பேற்பு கிடையாது, சர்வாதிகார அரசாங்கமும் கிடையாது. அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 1,2,3. அடுத்து பாருங்க, சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை ஏவி டைசி வாதுரைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். இந்தியாவில் சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு பின்பற்றப்படுகிறது. கரெக்டு. அடுத்து, சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டப்பிரிவு 14க்கு கீழ் பேசப்படுகிறது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க இல்லையா? ஸோ அப்போ இதுவும் கரெக்டு தான். ஸோ அப்போ வந்து அனைத்தும் சரி. அடுத்து பாருங்க, தனக்கே உரிய நீதி பேராணை உயர் நீதிமன்றத்திடம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்களா? ஸோ அப்போ இது தவறானது தான். ஓகேவா? நீதிமன்றத்திடம் இது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, அங்கே இருக்கு. இது நீதிமன்றத்திற்கான நீதி பேராணை தான், நீதிமன்றத்தால் வழங்கப்படக்கூடியது. ஸோ அங்கே இருக்கு தனக்கே உரிய நீதி பேராணை. அதே மாதிரி உயர் நீதிமன்ற நீதிபதி ஆளுநரிடம் தனது ராஜினாமா கடிதத்தை கொடுப்பார். உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து என்ன பண்ணுவாரா, ஆளுநர்கிட்ட தனது ராஜினாமா கடிதத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அடுத்து, உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் சம்பளம் குடியரசுத் தலைவரால் நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தவறானது. ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்துமே வந்து தவறானது தான். அடுத்து பாருங்க, கீழ்கண்ட எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா என்பது நாடாளுமன்ற நேரடி ஜனநாயக நாடு இல்லை. இந்தியா என்பது நாடாளுமன்ற ஜனநாயக பொது உடைமை நாடு, இதுவும் கிடையாது. இந்தியா என்பது நாடாளுமன்ற ஜனநாயக குடியரசு நாடு, இதுதான் கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, பண மசோதா சட்டசபையில் மட்டுமே அறிமுகம் செய்ய முடியும், சட்ட மேலவையில் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கூற்றை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, சட்ட மேலவையின் குறைந்தபட்ச எண்ணிக்கை 50 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து குறைந்தபட்ச எண்ணிக்கை 50 அப்படிங்கிறது தவறானது. ஓகேவா? அடுத்து வந்து பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு சட்டமேலவை சட்டம் 2010ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. கரெக்ட். 1, 2, 3 மட்டும்தான் சரியா இருக்கு. அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 1,3. நம்பர் 22 பாருங்க, தவறானதை தேர்ந்தெடு. சட்டத்துறை சட்டங்களை செயல்படுத்தும், தவறு. நீதித்துறை சட்டங்களை நிலைநாட்டும், இது மட்டும்தான் சரி. நிர்வாகத்துறைனா சட்டங்களை இயற்றுங்கிறது தவறு. அப்போ 1, 3 தவறானதா இருக்கு. ஆப்ஷன் சி. ஆளுநரின் அவசர சட்டம் இயற்றும் உரிமை என்பது கீழ்கண்ட எந்த அதிகாரத்திற்கு உரியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி சட்ட அதிகாரம். நெக்ஸ்ட் வந்து கவனிங்க, சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்தால் மட்டுமே ஒருவர் அமைச்சராக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது சரி.
சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் அமைச்சராக முடியும் அப்படிங்கிறது தவறு. ஓகேவா? ஆனதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம், ஆனால் இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது ரூல் கிடையாது. பீகார், உத்தரப்பிரதேசம், திரிபுரா மற்றும் கேரளாவில் சட்டமன்ற மேலவை இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அங்கெல்லாம். ஸோ அப்போ இதுவும் தவறு, எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறது ஆன்சர். அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தில் பூஜ்ய நேரம் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தவறு. மத்திய சட்டசபையின் முதல் இந்திய சபாநாயகர் வித்தலபாய் பட்டேல் ஆவார். கரெக்ட், வெரி வெரி இம்பார்ட்டனும் கூட. ஒரு நபர் ஒரே நேரத்தில் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டசபையில் உறுப்பினராக இருக்கலாம். இது தவறு. இது ஒரு டைம் நடந்து ஒரு இசுவாவே நடந்துச்சு. இதுவும் வந்து தவறு. அப்போது 2 வந்து சரி, ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து தவறானதாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி 2 சரி, ஆனால் 1,3 தவறு. கீழ்கண்டவைகளில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதி யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்க்கலாமா? ஸோ கவனிங்க, இந்திய குடிமகனாக இருக்கணும். கரெக்டு தான். அது உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் சரி, அல்லது ஆளுநராக இருந்தாலும் சரி, இந்திய குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, இந்திய குடிமகனாக இருக்கணும். 1 அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களில் வழக்கறிஞராக குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள்னாச்சும் அனுபவம் பெற்றிருக்கணும். இது கரெக்டு. ஸோ இது காமனான ரூல். அப்போ 2மே சரியானதாக தான் இருக்குது. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 2ம் சரி. கீழ்கண்ட எந்த அடிப்படை உரிமை இந்தியர்களுக்கு மட்டுமே பொருந்தும், அந்நியர்களுக்கு இல்லை? அப்போ அங்கே இந்தியர்களுக்கு மட்டும் பொருந்தும்னாலே அதிலே தெரிஞ்சிச்சு, மற்றவங்களுக்கு இல்லை, இந்தியர்களுக்கு மட்டும். ஸோ பார்க்கலாமா? வாழ்க்கை மற்றும் வாழ்வாதார உரிமை, இது வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இது கிடையாது. மொழி பாதுகாப்புங்கிறது இந்தியர்களுக்கு மட்டுமே உரியது. கல்வி உரிமை சரத்து 21A, இது வந்து அனைவருக்கும் பொதுவானது தான். ஸோ பேச்சுரிமை இது அந்நியர்களுக்கு கிடையாது. ஸோ அப்போ எது அப்படின்னா 2, 4, ஆப்ஷன் பி. கீழ்கண்டவையில் சட்டமன்ற மேலவை குறித்த சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாமா? 6ல் 1 பங்கு உறுப்பினர்கள் மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுகின்றன. கரெக்டு. சட்டமன்ற மேலவை ஒரு நிலையான அவை இல்லை. இது நிலையான அவை தாங்க, நிலையான அவை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது தவறானதாக இருக்குது. சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் 30 வயது நிரம்பி இருக்க வேண்டும். கரெக்டு. சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஆகணும்னா 30 வயது இருக்கணும். ஸோ அப்போது இது கரெக்டாக இருக்குது. அப்போ 1ம் 3ம் தான் சரி, ஆப்ஷன் சி ஆன்சரு. கீழ்கண்ட எந்த காரணி இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் முகவரையில் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுனா பொருளாதார சுதந்திரம் தான். அடுத்து பாருங்க, மாவட்ட நீதிபதிகள் ஆளுநரால் நியமனம் செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். மாவட்ட நீதிபதிகள்னா ஆளுநரால் நியமனம் செய்யப்படுவாங்க. குடியரசுத் தலைவர் பரிந்துரைப்படி உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ 1 மட்டும்தான் சரி. கீழ்கண்ட எந்த அமைப்பு பட்ஜெட் தயாரிப்பில் பங்கேற்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது பங்கேற்காதுன்னா ஆப்ஷன் சி, நிதி ஆணையம் பங்கேற்காது. மற்றபடி நிதி அமைச்சகம், மத்திய தணிக்கை அதிகாரி, நிர்வாக அமைச்சர்களும் இருக்கும். இந்திய குடியுரிமை சட்டப்படி கீழ்கண்டவைகளில் எது சரியானது? குடியுரிமை சட்டம்னா எப்போ? 1955. அதுபடி சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கவனிங்க, ஃபஸ்ட்டு 1987 ஜூலை 1 மற்றும் அதற்கு பின் இந்தியாவில் பிறக்கும் குழந்தையின் பெற்றோரில் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருக்கணும். கரெக்டு. அப்படி இருந்தால் குடியுரிமை பெறலாம். அதே மாதிரி 1992 டிசம்பர் 10 மற்றும் அதற்கு பின்னர் வெளிநாட்டில் பிறந்தவர்களின் பெற்றோரில் எவரேனும் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருந்தால் அவர் இந்திய குடியுரிமையை பெறுகிறார். இதுவும் கரெக்டு. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, 2ம் சரி. ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கவனிங்க, அப்போ எப்படி வரும்? குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம், ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா, காடுகள் பாதுகாப்பு சட்டம், தேசிய காடுகள் கொள்கை. ஸோ இப்போ வந்து கவனிங்க, ஏறு வரிசை. அப்போது சின்னதுலேருந்து பெருசுக்கு போகணும். ஃபஸ்ட்டு எது ஸ்டார்ட் பண்ணாங்கன்ட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காடுகள் பாதுகாப்பு சட்டம் தான். ஓகேவா? 1980. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம் 1986. இது செகண்டாக வரும். தேர்டாக வந்து பார்த்திங்கன்னா தேசிய காடுகள் கொள்கை 1988. ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா இது 1989. இது வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புற ஏழைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு வழங்குறது, வறுமையை ஒழிக்கிறது, அதுதான் இந்த ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா திட்டம். ஓகேவா? 1989 கொண்டு வந்தாங்க. அப்போது எப்படி வரும்? 3142 ஆப்ஷன் பி வரும். அடுத்து பாருங்கள், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி 9 கொண்டாடப்படுகிறது. பாரதிய பிரவாசி தினம் இது வந்து கரெக்டு தானே?
அடுத்து இது உள்துறை அமைச்சகத்தால் கொண்டாடப்படுகிறது. ஐநா வந்து இது பண்ணுச்சு, உள்துறை அமைச்சகத்தால்லாம் கிடையாது, நாடு முழுவதும் கொண்டாடப்படுது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது கொண்டாடப்படுகிறது. கரெக்ட். ஸோ அப்போ இது வந்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 1,3 சரி. எந்த ஆண்டு பாண்டிச்சேரி புதுச்சேரி என்று பெயர் மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 2006. அடுத்து வந்து பாருங்க, நம்மக்கிட்ட சரிதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்கும் போது தெரியுது. 1950ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இறையாண்மை என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை. ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளரான ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக் என்பவர் மதச்சார்பின்மை என்ற பதத்தை உருவாக்கினார். இம்பார்ட்டனும் கூட, கரெக்டும் கூட. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2 மட்டும்தான் சரி. ஃபஸ்ட்டு வந்து தவறு. ஓகேவா? அடுத்து குடியரசுத் தலைவரின் அவசர சட்ட அதிகாரம் என்பது தனிச்சையான சுதந்திர அதிகாரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டு. விதி 143 குடியரசுத் தலைவரின் சட்ட அதிகாரம் தொடர்புடையது. கரெக்டு. விதி 54 குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாரி, தவறானது கேட்டிருக்காங்களே. ஃபஸ்ட்டு செகண்டும் தவறானது. ஓகேவா? குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்புடையதுன்னா விதி 54 தான். இதுதான் சரி. அப்போது ஃபஸ்ட்டும் செகண்டும் தவறானது, தேர்டு தான் சரியாக இருக்குது. ஓகேவா? இப்போ என்னடா இது கரெக்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1,2 தவறானது. வாழ்வியல் மற்றும் அரசியல் உரிமைகள் நவீன மக்களாட்சியுடன் நேரடி தொடர்புடையதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருளாதார உரிமை என்பது வாழ்வதற்கான உரிமை, சுதந்திரம், அடிமை தலையிலிருந்து விடுபடுதல் போன்றவை அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதில் எது சரி? ஃபஸ்ட்டு மட்டும்தான் சரி, ஆப்ஷன் ஏ. அடுத்து கீழ்கண்ட எந்த குழு பரிந்துரையில் ரயில்வே பட்ஜெட் என்பது பொது பட்ஜெட்லேருந்து 1924 பிரிக்கப்பட்டது அப்படின்னா ஆன்சர் ஆக்குவரத்து குழு. அடுத்து தேசிய மனித உரிமை ஆணையம் பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவனிங்க, இது அக்டோபர் 12, 1993ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. கரெக்டு. இது அரசியலமைப்பு சட்ட அமைப்பும் இல்லை அல்லது சட்டப்பூர்வமான அமைப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்ட அமைப்பு தான். ஓகேவா? சட்டப்பூர்வமான அமைப்புன்னு சொல்லலாம், அதோட சட்டப்பூர்வமான அமைப்புன்னு சொல்லலாம். இதோட தலைமையிடம் வந்து புதுடெல்லியில் தான் இருக்குது. இது கரெக்டு. சரியான கூற்றுங்கிறது 1, 3 ஆப்ஷன் சி. கீழ்கண்ட எந்த அமைச்சகத்தின் கீழ் பேரிடர் மேலாண்மை செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி உள்துறை அமைச்சகம். கீழ்கண்டவையில் மனித உரிமை சார்ந்த அரசு சாரா அமைப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது எது அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல், மனித உரிமைகள் கண்காணிப்பகம், குழந்தைகள் பாதுகாப்பு நிதியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து சாரா அமைப்பு எது, மனித உரிமை சார்ந்த அரசு சாரா அமைப்பு எது அப்படின்னா 3மே தான். ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும். கீழ்கண்டவையில் மாநில பட்டியலில் வருவது எது? இந்த கொடுத்துருக்கிறதுல எது மாநில பட்டியலில் வரும் பார்க்கலாமா? மீன்வளத்துறை வரும், மின்சாரம் வராது, இது வந்து பொதுப்பட்டியல், குடும்ப கட்டுப்பாடு இல்லை. ஸோ இதே மாதிரி 5வது சட்ட ஒழுங்கு, இதுவும் பாருங்கள். அதே மாதிரி இந்த நீர் போக்குவரத்து மாநில பட்டியல். ஓகே, சட்ட ஒழுங்கு தொடர்பான மாநில விஷயங்களில் இதுவும் இது பண்ணிக்கும். ஸோ அப்போ வந்து இதில் சரியாக இருக்கிறது ஆப்ஷன் பி 1,4,5. கீழ்கண்டவையில் சார்க் நாடுகளில் உறுப்பினர் இல்லாதவர்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சவுத் ஏசியன் அசோசியேஷன் அண்ட் ரீஜனல் கோஆப்ரேஷன் இல்லையா? ஸோ இதில் வந்து எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வங்காளதேசம் இருக்கானா? இருக்குது. இந்தோனேசியா இல்லை. மியான்மர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஆப்கானிஸ்தான் இல்லை. உங்களுக்கான கொஸ்டின், நம்ம இந்தியா சார்க் நாடு அமைப்பில் உறுப்பினராக இருக்கா இல்லையா? அதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி 2, 3, 4 இது 3மே இல்லை. இந்திய கூட்டாட்சி என்பது கீழ்கண்ட எந்த நாட்டுடன் தொடர்புடையது? எந்த நாட்டோடு தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் டி கன்னடா. அடுத்து வந்து பாருங்கள், கல்கத்தா உயர் நீதிமன்றம் பிரிட்டிஷ் இந்தியாவின் மிகப்பெரிய நீதிமன்றம்னு சொல்லியிருக்காங்க. இல்லை. அடுத்து வந்து கவனிங்க, வில்லியம் பென்டிங் ஆட்சியில் 4 மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டது. இல்லை. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கியது. எஸ், ஆப்வியஸ்லி ரைட். இது கரெக்ட். ஃபஸ்ட்டு செகண்டு தவறு. ஆப்ஷன் ஏ 1,2 தவறு. ஐநாவின் மனித உரிமை அறிக்கையில் வரும் மனித உரிமைகள் கீழ்கண்டவையில் யாவை? இதெல்லாம் வந்து மனித உரிமைகள்னு கேட்டிருக்காங்க. கல்வி உரிமை மனித உரிமை தானே. பொதுப்பணி சேவை உரிமையும் கரெக்டு. உணவு உரிமையும் மனித உரிமை தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும். அடுத்து பாருங்க,
ஃபஸ்ட்டு முதல் லோக் அதாலத் 1982ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஜூனாகத்தில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னது, ஜூனாகத்தில் நடைபெற்றதா அப்படின்னா இல்லை. உச்சநீதிமன்றம் பகுதி 5 கீழ் அமைக்கப்பட்டது. கரெக்டு. ஸோ அப்போது ஆன்சர் ஆப்ஷன் பி 2 மட்டும்தான் சரி. அடுத்து வந்து பாருங்கள், தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? தேசிய பட்டியலின் ஆணையம் பழங்குடியின அமைச்சகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறு. தேசிய புலனாய்வுத்துறை பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தவறானது. ஜிஎஸ்டி கவுன்சில் நிதி அமைச்சகம் பார்க்குறது, இது கரெக்டு. தேர்தல் ஆணையம்னா உள்துறை அமைச்சகமாக நடத்தும், இல்லை. சப்போ தவறானது ஆப்ஷன் பி 1,2,4. அடுத்து பாருங்க, ஊரக குடிமையியல் நீதிமன்றம் குற்றவியல் வழக்குகளை தீர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவறு. ஊரக குற்றவியல் நீதிமன்றம் சிவில் வழக்குகளை தீர்க்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே அப்படியே மாறி வந்திருக்கு. குடிமையலுக்கு இப்படி, குற்றவியலுக்கு இங்கே மாறி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ எதுவுமே சரி இல்லை. சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் கற்பிக்கும் மதத்தை நான் விரும்புகிறேன் மேற்கண்ட கூற்றை கூறியது யார்? யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி அம்பேத்கர் கூறினார். நான் ஒரு சுதந்திரமான நீதித்துறை செயல்பட வேண்டும், சுதந்திரமான நீதித்துறையாக செயல்பட வேண்டும் என எண்ணினேன். சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறை ஆகிய 3 பிரிவுகளாக அரசாங்கம் செயல்பட வேண்டும். இவை அனைத்தும் அதிகார பகிர்வு கோட்பாட்டில் இருக்க வேண்டும். இதுவே என் கருத்து. எந்த கருத்தை கூறியவர் யார்? யாரா இருப்பார் நினைக்கிறீங்க? இதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி யாருமே இல்லை. அம்பேத்கர் இல்லை, நேருவும் இல்லை. இது டிஃப்ரெண்ட்டான நேம். யாருன்னா மான்டெஸ்கியூ தான் சொன்னார். கீழ்கண்டவையில் மக்களாட்சியின் நிறைகள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதெல்லாம் வந்து மெரிட்ஸ், பெனிஃபிட்ஸ் அது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கவனிங்க, நிலையற்ற அரசாங்கம் இது வந்து நிறைகள் கிடையாது கண்டிப்பாக. சமத்துவமும் சகோதரத்துவம் இது வந்து நிறைதான். மக்களோட இறையாண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் சொல்லலாம். தல சுயாட்சி. ஓகே, சப்போ இதில் ஆன்சர் ஆப்ஷன் பி 2,3,4. சட்டத்தீர்வு விவகாரம் என்பது கீழ்கண்ட எந்த பண்புடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதோட தொடர்புடையது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வெளியுறவு கொள்கை. அடுத்து கீழ்கண்டவையில் தனிநபர் ஆட்சி செய்யும் நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் தனிநபர் ஆட்சி செய்யக்கூடிய நாடுனா அதாவது முடியாட்சி சொல்கிறாங்க. ஓகேவா? மன்னர் ஆட்சி சவுதி அரேபியாவில் இருக்குது. அடுத்து வடகொரியாவில் இருக்குது. ஸ்பெயின், பூடான்லாம் இல்லை. ஸோ அப்போது ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 1,4. இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? இது கேட்டிருக்காங்க அடிக்கடி. ஆன்சர் ஆப்ஷன் பி சுகுமார் சென். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பாருங்க, இந்திய தேர்தல் முறை என்பது அமெரிக்காவில் இருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவறானது. பிரிவு 324 முதல் 329 வரை தேர்தல் விதிமுறைகளை குறிப்பிடுகிறது. கரெக்ட். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த தேர்தலை பற்றிலாம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியாவில் கிராம பஞ்சாயத்தில் நேரடி தேர்தல் முறை பின்பற்றப்படுகிறது. கரெக்டு. அப்போது செகண்டு தேர்டு தான் கரெக்டாக இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் பி 2,3 சரி. அடுத்து சரியானதை தேர்ந்தெடு கேட்டிருக்காங்க. ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். மற்ற நாட்டோட நாடாளுமன்றத்தை என்ன பெயரால் அழைப்பாங்க? ஸோ இப்போ நம்மளுக்கு பார்லிமெண்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போது ஜப்பானுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டயட்டு. கரெக்டு. ரஷ்யாவுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா டூமான்னு சொல்லுவாங்க. கரெக்டு. நார்வேவுக்கு பண்டஸ்டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறானது. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, நெட்டில் சர்ச் பண்ணினாச்சும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? யார் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அப்போ இது வந்து தவறானது. அப்போது ஃபஸ்ட்டு செகண்டு கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் ஏ 1,2. 2014 நடைபெற்ற பொது தேர்தலில் முதல் முறையாக நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கவனிங்க, இது வந்து என்ன கரெக்ட் தான். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாக்ஸில் போட்டு கொடுத்துருப்பாங்க. உலகத்தில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 14வது நாடாக இந்தியா இருக்குது. இதுவும் கரெக்டு. 2014 அறிமுகப்படுத்துனாங்க. 14வது நாடு இந்தியா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே கரெக்டு. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், மாநிலங்களவை 6 ஆண்டுகள் பதவிக்காலம் கொண்ட கலைக்கக்கூடிய அவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநிலங்களவை அப்படிங்கிறது நிரந்தர அவை, அதை கலைக்கவே முடியாது. இது தவறானது. மக்களவையின் 5 ஆண்டு காலம் முடிவதற்கு முன்பாகவே குடியரசுத் தலைவரால் கலைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை மாநிலங்களவை தான் நிரந்தர அவை, மக்களவையை கலைக்க முடியும். அங்கே குற்றச்சாட்டோ அந்த இது வந்து கரெக்டாக இல்லை அப்படிங்கும்போது குடியரசுத் தலைவர் நினச்சா கலைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் டி எதுவுமே சரி இல்லை. அடுத்து கீழ்கண்ட யார் குடியரசுத் தலைவரின் தேர்தலில் பங்கேற்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா?
ஃபர்ஸ்ட் மாநிலங்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பங்கேற்பாங்க, கரெக்ட். மாநிலங்களவையின் மேலவை உறுப்பினர்களுக்கு சம்மதமே இல்லை, மாநிலங்களவையின் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு சம்மதமே இல்லை. சப்போ ஒன்று மட்டும்தான், ஆப்ஷன் சி, அதாவது மாநிலங்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும்தான். அடுத்து தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவனிங்க என்னன்னு பார்க்கலாமா? இப்போ கவனிங்க, விதி 213ங்கிறது ஆளுநரின் அவசரப்பட்ட அதிகாரம், இது கரெக்டு. விதி 154ங்கிறது ஆளுநரோட அவசர கால அதிகாரம் இல்லை. விதி 156னா ஆளுநரோட செயலாக்க அதிகாரம் கிடையாது. விதி 75னா மாநில அமைச்சர் நியமனம் செய்தல்னு சொல்லியிருக்காங்க. இது மூணுமே தவறானது. அப்போது ஆன்சர் ஆப்ஷன் பி 2,3,4 தவறானது. அடுத்து கவனிங்க, சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குழந்தை உதவி எண் அப்படின்னா 1098. உங்கள் புக்குக்கு பின்னாடியே கொடுத்துருப்பாங்க பாருங்க, இது சரி. போக்சோ சட்டம் அப்படின்னா 2012, இது சரி. சரத் 24 மனித கடத்தல், சரத் 25னா குழந்தை தொழிலாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு, ரெண்டுமே மாறி இருக்கு. அப்போது ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1,2 மட்டும்தான் சரி. கீழ்கண்டவர்களில் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படாதவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாமா? தலைவர் ராஜ்யசபா, இது கிடையாது. அடுத்து தலைவர் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம்னா இது குடியரசுத் தலைவரால் தான். தலைமை கணக்கு தணிக்கையாளரும் குடியரசுத் தலைவரால் தான். அப்போது அடுத்து பாருங்க, தலைமை தேர்தல் ஆணையரும் இவர் தான் நியமிப்பார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் இவர் தான் நியமிப்பார். அப்போது இதில் இல்லாதவர் யார் அப்படின்னா தலைவரும் ராஜ்யசபாவும் தான். அடுத்து ஏறு வரிசையில் ஒழுங்கமைக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கவனிங்க, தேர்தல் நடத்தை விதிகள், உலகளாவிய மனித உரிமைகள் கோரிக்கை, 42வது திருத்தச் சட்டம், கல்வி உரிமை சட்டம். அப்போ ஃபஸ்ட்டு வர்றது உலகளாவிய மனித உரிமைகள் கோரிக்கை வரும். அடுத்து தேர்தல் நடத்தை விதிகள், அடுத்து 42வது சட்ட திருத்தம், அடுத்து தான் கல்வி உரிமை சட்டம். ஸோ அப்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2134. நெக்ஸ்ட் பாருங்கள், ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஸ்டின். கீழ்கண்டவைகளில் 42வது சட்ட திருத்தம் 1976ஆம் ஆண்டில் சேர்க்காத விதிகள் இது. இது மூலிமா என்னென்னது அப்படின்னா சொத்துரிமை மட்டும் இதில் வராது, ஏன்னா அது 44ல் வரும். முக உரை, நிர்வாக தீர்ப்பாயம், அடிப்படை கடமைகள்லாம் இது மூலிமா தான். அப்போ ஒன்று மட்டும்தான் இல்லை. அடுத்து கீழ்கண்டவையில் நாடாளுமன்ற முறை ஆட்சியின் அம்சங்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாமா? என்னென்ன அப்படின்னா அரசின் தலைவர் என்பவர் ஜனாதிபதி, பிரதமர் முறை அரசாங்கம், இதெல்லாம் மட்டும்தான். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 3,4. அடுத்து பாருங்க, சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் இந்தியா உறுப்பினராக இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது தவறு. இந்தியா G8 நாடுகளில் உறுப்பினராக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் இல்லை. அப்போ எதுவுமே சரியானது இல்லை. அடுத்து பாருங்க, கீழ்கண்டவைகளில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிர்வாக உறவுகள்னா சரத்து 268 293 கொடுத்துருக்காங்க. தவறு. சட்டமன்ற உறவுகள் பற்றி சொல்கிறது 245 to 255 கரெக்டு. அதே மாதிரி ஒன்றிய பட்டியலில் மொத்தம் 100 துறைகள் இருக்குது. அது சரியானதுங்கிறது ஆப்ஷன் டி 2,3 மட்டும்தான். அடுத்து பாருங்க, பொறுத்துக. இறையாண்மை அப்படின்னா இப்போ மேட்ச் இட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இறையாண்மைனா முற்றிலும் அரசியல் சுதந்திரம் மற்றும் இறை அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடியது. பொதுநல கோட்பாடுனா எல்லாவித வேற்றுமையையும் தகர்க்க சமூக மாற்றத்தை உருவாக்குதல். மதச்சார்பற்ற அப்படின்னா எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்ற பறைச்சாற்ற சுதந்திரம். ஜனநாயகம்னா மக்களால் மக்களுக்காக மக்களாகவே செய்யும் ஆட்சி. ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4132. அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு குழுக்கும் கேட்டிருக்காங்க. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கமிட்டி ரிலேட்டடாக கண்டிப்பாக கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒவ்வொரு இதுக்கு ஆண்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் ஏறு வரிசைப்படுத்த முடியும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஜிவிகே ராவ் குழு. ஜிவிகே ராவ் குழுவோட ஆண்டு 1985. எல்எம் சிங்வி குழு இதுக்கு பார்த்திங்கன்னா 1986. அடுத்து அசோக் மேத்தா குழுனா 1977. அடுத்து பல்வந்த் ராய் மேத்தா குழுனா 1957. இப்போ ஏறு வரிசையில் கேட்டிருக்காங்க, கீழேருந்து போகணும். அப்போ ஃபஸ்ட்டு பல்வந்த் ராய் மேத்தா குழு வரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செகண்டு எது வரும்னா அசோக் மேத்தா குழு, தேர்டு ஜிவிகே ராவ் குழு, அடுத்து தான் இது. அப்போது 4312 ஆன்சரு. அடுத்து பாருங்கள் 72. அடிப்படை உரிமைகள் அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது சரிதான். அரசியலமைப்போட பகுதி 3ல் அடிப்படை உரிமைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இதுவும் சரி. அப்போது ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி. பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், சட்டமேலவை நீக்கம் உருவாக்கம் பற்றி குறிப்பிடும் சரத்து 169 கரெக்டு தான். சட்டமேலவை உருவாக்கம் அல்லது நீக்க நாடாளுமன்றத்தின் பங்கு உண்டு. கரெக்டு. சட்டமேலவை உறுப்பினர் எண்ணிக்கை சட்டமன்ற கீழவை உறுப்பினர் எண்ணிக்கையில் 3ல் 1 பங்குக்கு மிகாமல் இருக்க வேண்டும். கரெக்டு. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, மற்றும் 3 சரியானது. பின்வரும் எந்த சரத்து சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 51(7) இ. இந்திய உச்ச நீதிமன்றத்தை குறித்த சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தலாமா, உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பை நிலைநிறுத்தும் அமைப்பாகும். இது சரி. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 72 வயது வரை பதவியில் இருப்பர். தவறு. 65 வயது வரைக்கும் தான். இந்திய நீதித்துறை ஒற்றை படிநிலை நீதிமன்ற அமைப்பை கொண்டது. கரெக்டு. இந்திய உச்சநீதிமன்றம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டது. சரி. அப்போ வந்து ஃபஸ்ட்டு, 3rd, 4th தான் சரியா இருக்குது. அப்போ அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி 1, 3 மற்றும் 4 மட்டும். கீழ்கண்டவையை சரத்துகளின் வரிசை அடிப்படையில் வரிசைப்படுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள், சட்டத்திற்கு முன் அனைவரும் சமங்கிறது 14. இதுதான் ஃபஸ்ட்டு வரும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தீண்டாமையை ஒழித்தல், இது 17. அப்போது இது செகண்டு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கை மற்றும் தனி மனித சுதந்திரம், இது வந்து 3rd வரும். அடுத்து 4th வரது தான் தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கிறத பற்றி சொல்கிறது. சரத்து 24 இதெல்லாம் வருது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வரக்கூடிய ஆப்ஷன் சி 2, 4, 3, 1. அடுத்து வந்து பாருங்கள் மேட்சிட்டு 24வது சட்ட திருத்தம். ஸோ அமெண்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இது வந்து அடிப்படை உரிமைகள் மீதான பாராளுமன்றத்தோட அதிகாரம் பற்றி சொல்கிறது. 42வது சட்ட திருத்தம்ங்கிறது அடிப்படை உரிமைகள். 44வது சட்ட திருத்தம்னா சொத்துரிமை நீக்கினாங்க இதை வச்சு. 52 கட்சித்தாவல் தடை சட்டம். அப்போது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 4, 3, 1. கவனிங்க, இதில் தவறானது எதுன்னு பார்க்கலாம். 1946ஆம் ஆண்டு கேபினட் தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது அரசியலமைப்பு உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்டதாக இருந்தாலும் கேபினட் தூதுக்குழுங்கிறது இது கிடையாது. சச்சிதானந்த சின்ஹா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க மாட்டார், தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஜி முகர்ஜி இருவரும் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தவறு. அப்போ தவறானது எதுனா ஆப்ஷன் பி 1, 2 தவறு. 3வது பாருங்களேன், அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம்ங்கிறது 1946 டிசம்பர் 9ஆம் நாள் நடைபெற்றது. வெரி இம்பார்ட்டன்ட், இது கரெக்ட். ஓகேவா. அடுத்து பாருங்க, இந்தியாவின் சூழலில் பின்வருவனவற்றில் எது அதிகாரத்துவத்திற்கு பொருத்தமான பண்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பொருத்தமானது அப்படின்னா பொது கொள்கையை செயல்படுத்துறது தான். ஓகேவா. அடுத்து அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் குறித்து கீழ்கண்டவையில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது சரியானதுன்னா இவை வந்து அயர்லாந்து நாட்டில் இருந்து இந்த அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள்ங்கிறத எடுத்தாங்க. இது சரி, வெரி இம்பார்ட்டனும் கூட. இதை வந்து நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியுங்கிறது கிடையாது. அடுத்து வந்து பாருங்க, தவறு இது. இவற்றால் சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது. கரெக்டு. இவை சட்ட ஒப்புதலை பெற்றவை இல்லை. சப்போ இதில் சரியானதுங்கிறது ஆப்ஷன் சி 1, 3 மட்டும். அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் எந்த நீதிமன்றத்திலும் செயல்படுத்தப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். ரஷ்யாவிலிருந்து பெறப்பட்ட அடிப்படை கடமைகள் ஸ்வரன் சிங் கமிட்டியால் பரிந்துரைக்கப்பட்டன. கரெக்ட். 1976ஆம் ஆண்டின் 42வது சட்ட திருத்தத்தால் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டன. கரெக்ட். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி அனைத்தும் சரி. அடுத்து சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரத்து 51ஏங்கிறது சுற்றுச்சூழலை பற்றி சொல்லுது. சரத்து 51 இது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொது சொத்தை பாதுகாக்கிறத பற்றி சொல்லுது. 51(7) பிரிவுங்கிறது கல்வி கடமைங்கிறது தவறானது. அடுத்து சரத்து 51(7)A அப்படிங்கிறது அறிவியல் கோட்பாடு. அப்போ ஆப்ஷன் பி 1, 2, 4. அடுத்த பகுதி 18 அலுவலக மொழிகளை குறித்து விளக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரிதான். 343 351 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கின்றன. சரி. தற்போது 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரி. அனைத்தும் சரிதான் ஆன்சர். முகவுரை என்பது 42வது சட்டத்திருத்தத்தில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தவறானது. பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா
நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவர் கைப்பட எழுதப்பட்டது. கரெக்டு. இது லாஸ்ட் குரூப் 2ல் கூட கேட்டிருந்தாங்க. சட்டப்பிரிவு 5லிருந்து 11 வரைக்கும் பகுதி 2ல் குடியுரிமை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இதுவும் கரெக்டு. செகண்டும் தேர்டும் சரி. ஆப்ஷன் பி. அடுத்து சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரத்து 16 அப்படிங்கிறது பட்டங்களை நீக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறானது. சரத்து 300A சொத்துரிமை தான். ஸோ இதிலிருந்து அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கி சொத்துரிமை அப்படிங்கிறது சட்ட உரிமையாக வச்சுட்டாங்க இல்லையா. 300A கரெக்டு. அடுத்து சரத்து 23 அப்படிங்கிறது மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தலை பற்றி சொல்லுது. சரத்து 21A தொடக்க கல்வி பெறக்கூடிய உரிமையை பற்றி சொல்லுது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா 2, 3, 4 தான் சரி. ஆப்ஷன் ஏ. அடுத்து தேசிய அவசர நிலை என்பது சட்டப்பிரிவு 352 குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு. இதுவரை 3 முறை அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. கரெக்டு. நிதி அவசர நிலை என்பது சட்டப்பிரிவு 368 குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறானது. இது 360 தான். ஸோ அப்போ வந்து தவறாயிருக்கு. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 1,2 சரி. அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000 ஆண்டில் இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி வெங்கடாச்சலையா என்பவரை நியமித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி. நிர்வாக சீரமைப்பிற்காக 2007 ஆண்டில் 3 உறுப்பினர்களை கொண்ட பூஞ்சி தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. இதுவும் சரி. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. அனைத்தும் சரி. கீழ்கண்டவையில் இந்திய குடியரசுத் தலைவரின் சட்டமன்ற அதிகாரங்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு 12 நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிப்பார். கரெக்டு. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு நிதிக்குழுவை அமைப்பாருங்கிறது தவறானது. குடியரசுத் தலைவர் அனுமதி பெற்ற பின்பு அனைத்து மசோதாவும் சட்டமாக மாறும். சரிதான். சப்போ சரியா இருக்கிறது 1,3. அடுத்து தனக்கே உரிய நீதி வரையறை என்பது மத்திய மாநில சிக்கல்கள் மற்றும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கிடையேயான சிக்கல்களை குறிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு. சரத்து 76 இந்தியாவிற்கான தலைமை வழக்கறிஞரை குறிக்கிறது. கரெக்டு. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் மொத்த உறுப்பினர்கள் 18 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. அனைத்தும் சரி. கீழ்கண்டவையில் யார் அணிசேரா இயக்கம் என்ற சொல்லை உருவாக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா கிருஷ்ண மேனன். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. ஆப்ஷன் பி. அடுத்து சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரத்து 169 சட்டமேலவை நீக்குதல் அல்லது கலைத்தலை பற்றி சொல்லுது. கரெக்டு. சரத்து 163 குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவை இருக்க வேண்டும்னு சொல்லுது. இது இல்லை. சரத்து 361 என்ன சொல்லுதுன்னா ஆளுநரோட சிறப்புரிமைகள் பற்றி சொல்லுது. கரெக்டு. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 1,3. அடுத்து பாருங்க. கீழ்கண்டவையில் எவை ஆளுநரின் விருப்புரிமை அதிகாரங்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்க்கலாமா. குடியரசுத் தலைவரோட பரிசீலனைக்காக ஆளுநர் ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்கலாம். கரெக்டு. சட்டமன்றத்தோட நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் போனால் அமைச்சரவையை ஆளுநர் கலைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி. அடுத்து வந்து பாருங்க. குற்றவாளிகளின் கருணை மனு அடிப்படையில் குற்றவாளிகளை மன்னிக்கலாம், தண்டனையை குறைக்கலாம் அல்லது நிறுத்தி வைக்கலாம். இது இருக்கு நம்ம பார்த்துருப்போம் பேட் ஸ்டூடெண்ட்டுக்கு இல்லையா. ஸோ இப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 1,2,3. இந்தியா தன் 2வது மிக நீளமான எல்லையை மியான்மருடன் பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க. இது கரெக்டு தானே. இந்தியா தென்கிழக்காசியாவிற்குள் செல்வதற்காக நுழைவு வாயிலாக மியான்மர் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி. கொல்கத்தாவை மியான்மரில் உள்ள சிட்டேயுடன் இணைக்கும் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டத்தினை இந்தியா உருவாக்கி வருகிறது. இதுவும் சரி. அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. அனைத்தும் சரி. கீழ்கண்ட எந்த நாடுகள் பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா வங்காளதேசம் இருக்குது. அடுத்து பூடான் இருக்குது, மியான்மர் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 1,3,4. 7வது சட்ட திருத்தம்படி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாவட்டங்களில் ஒரே உயர் நீதிமன்றத்தை அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். தற்சமயத்தில் இந்தியாவில் மொத்தம் 25 உயர் நீதிமன்றங்கள் இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்ட். அதே மாதிரி சட்டப்பிரிவு 226 அடிப்படை உரிமைகளுக்கு மட்டும் பேராணை வழங்கும் அதிகாரத்தை உயர் நீதிமன்றத்திற்கு வழங்கியுள்ளது. இது தவறு. ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ 1,2 சரி. 1972 ஆண்டில் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே சிம்லா ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி.
மக்மான் எல்லைக்கோடு என்பது இந்தியா மியான்மர் ஆகிய 2 நாடுகளுக்கிடையே உள்ள எல்லைக்கோடு ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது தவறானது. ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. கீழ்கண்டவையில் ஆளுநர் குறித்து எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மையால் ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, 5 ஆண்டுகள் முடியும் முன்பாகவே ஜனாதிபதி ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும்தான் அவரோட இதில் சரி. ஆளுநரின் சம்பளத்தை தீர்மானம் செய்பவர் குடியரசுத் தலைவர். இல்லை. ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. குடியரசுத் தலைவர் முன் அனுமதி பெற்ற பிறகு பண மசோதாவை சட்டசபையில் அறிமுகம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சரி. சட்டமேலவையோட மொத்த ஆண்டுகாலம் 5 வருடங்கள். ஓகே. சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநருக்கு முன்பு பதவியேற்பு எடுக்க வேண்டும். இது தவறு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 3 தவறாக இருக்குது. அடுத்து பாருங்கள், தவறானதை தேர்ந்தெடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் பாருங்கள், எது தவறானது அப்படின்னா இதில் தவறானதுங்கிறது 2 மட்டும். எகிப்து அப்படிங்கிறது நாசருங்கிறது கரெக்டு, யுகோஸ்லேவியா அப்படிங்கிறது டிட்டோ அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ 2 மட்டும் தவறானது. ஃபைனல் கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவையில் இந்தியாவின் நீதித்துறை சுதந்திரத்தன்மைக்கு எடுத்துக்காட்டு எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு, நீதித்துறை மற்றும் நிர்வாகத்துறை பிரிந்து செயல்படுவது. ஒற்றை நீதித்துறை தன்மை இல்லை. அடுத்து, கொலிஜியம் முறை கரெக்டு. நீதிமன்ற அவமதிப்பில் தண்டனை வழங்குவது கரெக்டு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 1,3,4. ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். 100 கேள்விகளுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் நீங்கள் குரூப் 4 எக்ஸாமில் தமிழில் 98+ கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் அப்படின்னா ஸோ இந்த நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி தமிழுக்கான டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஜாயின் ஆகிறதுக்கான லாஸ்ட் டேட் January 12. ஸோ இன்னும் ஒரு 4 days தான் இருக்குது. நீங்கள் ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆல் டீட்டெயில்ஸும் இருக்கும். ஜிபே ஆர் ஃபோன்பே நம்பர் ஆர் பேடிஎம் எல்லாத்துக்குமான ஒரே நம்பர் தான். ஸோ அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் அமௌண்ட் 350 பே பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா வித் ப்ரூஃபோட உங்களை நாங்கள் டெஸ்ட் சீரியஸில் ஆட் பண்ணி விடுவோம். ஸோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.